செய்தான். அவனே தன்னுடைய தூதரை நேரான வழியை கொண்டும் சத்தியமான மார்க்கத்தை கொண்டும் அதை எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க வைப்பதற்காக அனுப்பி வைத்தான். இதற்கு அல்லாஹ்வே போதுமான சாட்சியாவான். இப்போ இதே வசனம் கொஞ்சம் மாறுதலோடு அடுத்தடுத்த இதில் வரும். ஸோ அல்லாஹ் என்ன பண்ணா, தன்னுடைய தூதரை நேரான வழி கொடுத்து சத்திய மார்க்கம் அதையும் கொடுத்து அதை என்ன பண்ண சொன்னான், பிரச்சாரம் பண்ண சொல்லல, அதை எல்லா தீன்களையும் விட மேலானதாக அதை ஆகிடணும். அப்போ மற்ற தீன்களுக்கு மேலாக அதை ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் அனுப்பினா. இது தீனுன்னா என்னங்கிற அந்த விளக்கம் நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருப்போம். அதை மறுபடியும் இங்க ரிப்பீட் பண்ண தேவையில்லை. தீனுங்கிறது முழுமையான வாழ்க்கை முறை. இப்ப இன்னைக்கு உலகம், இன்னைக்கு இந்தியா எந்த தீன்ல வாழ்ந்துட்டு இருக்கு? செக்யுலரிசம், கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீன்ல வாழ்ந்துட்டு இருக்கு. மதம்